வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கிய அப்டேட்டை பார்க்க போறோம். மக்களை பிரிக்கும் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில் மறுபடியும் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி உதயநிதி வாங்கி கட்டிக்கிட்டாரு. நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு, கண்டனம். இப்போ டிவிகே எம்எல்ஏ முஸ்தபா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்களும் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம், சனாதனத்தை அழிக்க தான் நாங்களும் களமிறங்கியிருக்கோம் அப்படின்னு டிவிகே எம்எல்ஏ முஸ்தபா இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ அண்ணாமலை டென்ஷன் ஆயிட்டாரு. டிஎம்கே டிவிகே ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், ரெண்டுமே ஒரே கட்சி தான், பேரு மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு. திமுகவுடைய ஹிந்து மதத்துக்கு எதிரான நிலைப்பாடு காரணமாக தான் மக்கள் திமுகவுக்கு இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. போட்டியிட்ட தொகுதியிலேயே ஸ்டாலின் தோத்துருக்காரு. இப்போ டிவிகேவும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிஎம்கே டிவிகே ரெண்டுக்குமே மக்கள் அடுத்த தேர்தலில் பாடம் புகட்டுவாங்க பாருங்க அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிக்கிருக்கோம். டிஎம்கே எந்த ரூட்டில் போகிறாங்களோ அதே ரூட்டை தான் டிவிகேவும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீட் எக்ஸாமா ரெண்டு பேரும் எதிர்க்கிறாங்க. நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால நடந்த நீட் தேர்வே ரத்து பண்ணியிருக்காங்க. தப்பு தான், நம்ம சேனல்லே கண்டிச்சோம். இதுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், சம்பந்தப்பட்ட இலாக்கா அமைச்சர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நாமளும் சொல்லியிருக்கோம். இது ஆக்கப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்காக அந்த எக்ஸாமினேஷன் ரத்து பண்ணிடணும், இனி நீட் தேர்வே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன மாதிரியான லாஜிக்கு? மறுபடியும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு விஜய் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. திமுகவுடைய நிலைப்பாடும் அதுதான். இதுதான் மாற்றமா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும். குரூப் எக்ஸாம்லேயும் முறைகேடு நடந்திருக்கு, குரூப் எக்ஸாமினேஷனே இனி வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? +2 கொஸ்டின் பேப்பரும் கடந்த காலங்களில் லீக் ஆகிருக்கு, +2 தேர்வை இனி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான பார்வை? இனி எப்போதுமே நீட் எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடாது, +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. திமுக என்ன பாதையில் போகிறாங்களோ அதே பாதையில் டிவிகேவும் போகிறது டிவிகேவுக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். எவ்வளவு சொல்லியும் டிவிகே கேட்குற மாதிரி இல்லை. அண்ணாமலை அண்ணா சட்புட்டுன்னு வாங்க, பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறதான் இனி களம். டிவிகே டிஎம்கே விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவன் அதிமுக எல்லாருமே ஒரே இடத்துல நிற்கிறாங்க. பிஜேபி மட்டும்தான் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நிற்கிறாங்க. பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறதான் இனி தமிழக அரசியலில் களம். அதை அண்ணாமலை சரியாக பார்ப்பாரு, சரியாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை பாஜக தொண்டர்களுக்கு இருக்குது அப்படின்னு பிஜேபி கேடர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. அடுத்து மத்திய அரசு முக்கிய முடிவு அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். கரும்பு விளைச்சல் குறைந்து வருவதால் உள்நாட்டு தேவைக்கு முன்னுரிமை அளித்து சர்க்கரை ஏற்றுமதிக்கு இப்போ தடை விதிச்சிருக்காங்க. இது 2. அடுத்து எதுக்கெடுத்தாலும் மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாஜகவை பார்த்து என்ன கேள்வி கேட்பாருன்னா, பாஜக ஆட்சியில் எல்லா நியமனத்திலையும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு இப்படி பேசிக்கிருப்பார். அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு பாஜக காரங்க கேட்பாங்க. ஆதாரத்தை காங்கிரஸ் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இப்போது பிஜேபி காரங்க காங்கிரஸை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, கேரளாவுடைய முதல்வராக இன்னும் ஒருத்தரை கூட காங்கிரஸ்னால நியமிக்க முடியலை, சிஎம் சேருக்கு சண்டை நடக்குது. இந்த ரேஸில் யார் இருக்கிறது? கேசி வேணுகோபால், சதீசன், ரமேஷ் சென்னிதாலா 3 பேர் தான் கேரள முதல்வருக்கான நாற்காலி போட்டியில் இருக்காங்க. இந்த 3 பேருமே என்ன கம்யூனிட்டி? எஸ்சி எஸ்டி ஓபிசி கிடையாது. 3 பேருமே நாயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. எதுக்கெடுத்தாலும் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவார். கேரளாவுடைய முதல்வராகக்கூடிய வாய்ப்பை ஓபிசி கேட்டகரிக்கு கொடுக்க வேண்டியதானே, ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபு கேட்டகரிக்கு கொடுக்க வேண்டியதானே. சிஎம் சேர் போட்டியில் இருக்கக்கூடிய 3 பேருமே ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க. இப்போ ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா அப்படின்னு பாஜக காரங்க இப்போ காங்கிரஸ் காரங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.